இன்றைக்கான டெய்லி வெக்காபுலரி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், உங்களை அதிகமாக மன அழுத்தத்திற்கு ஆளாக்காதீர்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த உங்களை அப்படின்னா யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிடுவோம். இந்த மன அழுத்தம் இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஸ்ட்ரெஸ் யுவர் செல்ஃப் டூ மச். ஸோ அதிகமாக அப்படின்னு சொல்கிறதுனால டூ மச் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ டோன்ட் ஸ்ட்ரெஸ் யுவர் செல்ஃப் டூ மச் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், அதை நீங்களே வைத்துக்கொள்ளுங்கள். இப்போ நான் ஒரு ஃப்ரெண்டுக்கும் நான் புக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை எப்படி சொல்லலாம்? கீப் இட் டு யூ. கீப் இட் டு யூ, நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, சும்மா உட்காராத, அதாவது வீட்டில் சும்மா உட்காந்துருக்காத, ஏதாவது வேலை செஞ்சுட்டே இரு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை எப்படி சொல்லலாம்? டோன்ட் சிட் ஐடில். இந்த சும்மா உட்காராத அப்படின்றதுக்கு ஐடில் அப்படின்னு சொல்லுவோம். எனது புத்தகம் எங்கே, என்னோட புக் எங்கே வச்சிங்க, என் புக் எங்கே அப்படின்னு கேட்போம். ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நீங்களும் ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் மோர், ப்ளீஸ் ஃபாலோ மை சேனல். See you in the next video.